காக்கைக்கு நம்ம ஏன் சாப்பாடு வைக்கணும்னு உங்களில் யாருக்காச்சும் தெரியுமா? இதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறது வாங்க பார்க்கலாம். அது காக்கா இல்லடா, எங்க அப்பாடா. காக்காவை கொப்பைக்கிற லூசு பேரா நீ. இப்படி யாரும் வந்துடாதீங்க. நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டுட்டு. அந்த காலத்து ராஜாக்களுக்கு நிறைய எதிரி இருந்தாங்க. போரில் ராஜாவை கொல்ல முடியாதவங்க வேறு எப்படி கொல்லலாம்னு யோசித்தப்போ சாப்பாடில் விஷ வைக்கிறது மட்டும்தான் ஒரு திட்டமாக இருந்துச்சு. இதை பற்றி யோசித்த ராஜா என்னடா பண்ணலான்னு யோசிச்சார். சரி, சாப்பாடை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அவர் வளர்த்துற ஆடு கோழிங்களுக்கு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அது அவங்களே சாப்பிடுவாங்க. சரி, புறாவுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா புறாவை நம்ம தூது விடுவோம். அப்போ தான் அங்கே காக்கா பறக்கிறத பார்க்குறான். சரி, நம்ம காக்கைக்கு கொடுக்கலாம். காக்கா சாப்பிட்டக்கப்புறம் தான் அரண்மனையில் எல்லோரும் சாப்பிட்ணுங்கிற திட்டத்தை ராஜா கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அதுதான் அந்த காலத்து பெரியவங்க சமைச்சு முடித்தக்கப்புறம் உங்களோட சாப்பாடை காக்கைக்கு படைங்க. காக்கா சாப்பிட்டக்கப்புறம் தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா